ஆமென். நம்முடைய ஆண்டவர் நல்ல ஒரு அக்கவுண்ட் கீப்பர் அண்ட் ப்ராமிஸ் கீப்பர். நம்முடைய ஆண்டவர் கணக்கு வைக்கிற தேவன். ஆமென். நீங்கள் செய்கிற ஒவ்வொன்றுக்கும் கணக்கு வைப்பார். நீங்கள் கொடுக்கிற காணிக்கைக்கு கணக்கு உண்டு, நீங்கள் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு கணக்கு உண்டு, நீங்கள் செய்கிற தியாகங்களுக்கு கணக்கு உண்டு, நீங்கள் செய்கிற நன்மைகளுக்கு கணக்கு உண்டு என்று வேதம் முழுவதும் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஊழியக்காரனுக்கு செய்கிற ஒத்தாசைக்கு கணக்கு உண்டு, உதவிக்கு கணக்கு உண்டு, உங்கள் பிரயாசங்களுக்கு கணக்கு உண்டு. உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. ஆமென். எவ்வளவு நல்ல ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம், வணங்குகிறோம். அந்த ஆண்டவரோடு இந்த 2026 தொடங்குகிறோம். 2026 மாத்திரமல்ல, இனி பூமியிலே நாம் வைக்கப்படுகிற காலம் வரைக்கும் கர்த்தர் நம்முடைய கரத்தை பற்றி நடத்துவார். பூமியிலேயே இளைப்பாறுவதற்கு கர்த்தர் நம்மேல அந்த இளைப்பாறுதலின் ஆவியை கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கார். தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிக்க 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 அனாயிட்டிங் இறங்க இறங்க சுற்றிலும் 1000 போராட்டங்கள், நெருக்கங்கள், தேவைகள் இருக்கலாம், பொருளாதார நீட்ஸ் இருக்கலாம். அடுத்த மாதம் என்ன நடக்கும் தெரியாது. இத்தனை பணம் தேவை இருக்கிறது, இத்தனை சூழ்நிலைகள் இருக்கிறது, ஊழியத்தினுடைய காரியங்கள் இப்படி இருக்கிறது. இப்படி பல காரியங்கள் நம்ம மனதை நிரப்பும். ஆவியை கர்த்தர் நிரப்ப 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 விசுவாசம் அதுக்குள்ளே உண்டாகும். அந்த விசுவாசம் ஆவியை நிரப்பி சொல்லுவார், நான் கூட இருக்கிறேன். அப்பொழுது ஒரு இளைப்பாறுதல் வந்து நம்மளை நிரப்பும். பாருங்க. ஆமென். ஹல்லேலூயா. அந்த இளைப்பாறுதலை நீங்கள் இப்பொழுதே அனுபவிக்கலாம். இன்றைக்கு இந்த நொடி பொழுது அனுபவிக்கலாம், ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கலாம். உங்களுடைய உங்க தேவ சமூகத்தில் நீங்கள் தனித்து ஜெபிக்கும் போதெல்லாம் அனுபவிக்கலாம். ஒரு விசேஷித்த இடத்திலோ ஒரு விசேஷித்த ஊழியக்காரன்ட்ட மாத்திரமில்லை, அது ஒரு துவக்கமா இருக்கலாம். ஆனா எப்பொழுதும் இளைப்பாறுதலை தரக்கூடிய ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார். ஆமென்.